ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டயத்தில் வெளியில் கிளம்பியாச்சு. எங்கே போனோன்னா அக்கா பொண்ணுக்கு கண்ணை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கண் டாக்டர் தான் பார்க்க போயிருந்தோம். 4 மணிக்கெலாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ரீச் ஆகியாச்சு. யாருமே இல்லை, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். போன உடனே கண்ணை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க ஃப்ரேமை வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் காலேஜுக்கு போகிறதுனால செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஒரு 1/2 hour செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லென்ஸ் மட்டும்தான் ப்ராப்ளம், ஃப்ரேம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் லென்ஸ் மட்டும் மாற்றிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். 3 டைம்ஸ் ஐ ட்ராப்ஸ் போடுற வரையும் ஹாஸ்பிட்டல்லையே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் லென்ஸ் வந்து 3 days கழிச்சு தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் லென்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலான்னு பார்த்தோம். பட் ஆனால் அதுக்குள்ளே என் ஹஸ்பண்டுக்கு இன்னொரு ட்ரிப் வந்துருச்சு. ஸோ அதனால் கடைவீதி போங்க, நான் அதுக்குள்ளே ட்ரிப் வந்து போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கடைவீதியில் காய்கறி வாங்குற ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு காய்கறி வாங்குறதுக்காக வந்தாச்சு. இந்த உலகத்தில் நம்ம எப்படிலாம் முன்னேறலாம், முன்னேறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா யோசித்து அதுக்கு உண்டான பாதையில் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க இவங்களை எப்படிலாம் குறை சொல்லலாம், அந்த குறை சொல்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா யோசித்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கக்கூடாது. நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நம்ம பாதத்தில் மண் ஒட்டுது. ஒவ்வொரு மண்ணாக நம்ம தட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஒரே தட்டாக தட்டிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க போகிறது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த உலகத்தில் குறை சொல்கிறவங்கள வந்து நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டே இருக்காமல் அதை ஒரே தட்டாக தட்டிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க போயிடணும். நமக்கு முன்னேறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு யோசித்து அதை நோக்கியே நம்ம பயணம் போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி குறை சொல்கிறவங்கள நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இது என்னோட வாழ்க்கையில் நான் எடுத்துக்கிட்ட பாடம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.